முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி மதுரை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. நெல்லை வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்த வழக்கு தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் வேளாண் தலைமை பொறியாளர் செந்தில் ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து திருநெல்வேலி சிறையில் அடைத்தனர். மதுரை ஹைகோர்ட்டில் ஜாமீன் கேட்டு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் இருமுறை மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜாமீன் கோரி மூன்றாவதாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தாக்கல் செய்த மனு புதனன்று நீதிபதி கல்யாணசுந்தரம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் தினமும் காலை கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் கிருஷ்ணமூர்த்திக்கு ஜாமீன் வழங்கினார். அரசு விற்பனை நிலையங்களில் மேகி நூடுல்ஸை விற்பதில்லை என்று டெல்லி, கேரள அரசுகள் முடிவெடுத்துள்ளன. மேகி நூடுல்ஸில் சுவையை கூட்டுவதற்கான வேதிப் பொருட்களின் அளவு அனுமதிக்கப்பட்டதை காட்டிலும் அதிகமாக இருப்பதாக எழுந்த சர்ச்சை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் துவங்கி பல மாநிலங்கள் மேகி நூடுல்ஸ் பாக்கெட்டுகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பி வருகின்றனர். உம்மன் சாண்டி தலைமையிலான கேரள அரசு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான 1300 விற்பனை நிலையங்களில் மேகியை விற்பதை நிறுத்த முடிவு செய்துள்ளது. கேரளாவை தொடர்ந்து டெல்லியில் உள்ள அரசு விற்பனை மையங்களில் மேகியை விற்பது தடை செய்யப்படுவதாக ஆம் ஆத்மி அரசு புதனன்று அறிவித்துள்ளது. டெல்லி அரசு மேற்கொண்ட சோதனைகளில் மேகியில் காரியத்தின் அளவு அதிகம் இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திரகுமார் கூறினார். ஆக்கிநகர் தொகுதியில் தேர்தல் மன்னன் பத்மராஜன் மனு தாக்கல் செய்தார். ஆக்கிநகர் தொகுதிக்கும் ஜூன் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது. அதற்கான வேட்புமனு தாக்கல் புதன்கிழமை தொடங்கியது. சட்டமன்ற, பார்லிமென்ட் தேர்தல்களில் மாநில தேசிய தலைவர்களை எதிர்த்து போட்டியிடுவதை வழக்கமாக கொண்டுள்ள தேர்தல் மன்னன் பத்மராஜன் ஆர்கே நகர் தொகுதியில் முதல் நாளிலேயே தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சுயேட்சை வேட்பாளராக அவர் மனு செய்துள்ளார். ஜூன் 10ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடக்கிறது. அதிமுக சார்பில் போட்டியிடும் முதல்வர் ஜெயலலிதா 5ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் 2016ஆம் ஆண்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட முயற்சிப்பதென காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் சத்தியமூர்த்தி பவனில் புதன்கிழமை நடந்தது. மாநில காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விவசாயிகளுக்கு எதிராக மத்திய, மாநில அரசுகள் செயல்படுவதை கண்டித்தும் கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையான 825 கோடி ரூபாயை தமிழக அரசு வழங்க கோரியும் 2016இல் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வது என்பது உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பங்கேற்கவில்லை. மதுரையில் நடைபயிற்சிக்கு சென்ற அதிமுக கவுன்சிலரின் கணவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். மதுரை 77வது வார்டு வெங்கடாச்சலபுரம் பகுதியின் அதிமுக கவுன்சிலர் ஜெயலட்சுமி, அவரது கணவர் ராஜேந்திரன் அப்பகுதி அதிமுக வட்ட செயலாளராக இருந்தார். புதனன்று காலை நடைபயிற்சிக்கு சென்ற ராஜேந்திரனை பைக்கில் வந்த இருவர் சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பினர். ராஜேந்திரன் சம்பவ இடத்திலேயே பலியானார். முன்விரோதம் காரணமாக இக்கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் சுப்பிரமணியபுரம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இலங்கை அடாவடியை கண்டித்து ராமேஸ்வரம் துறைமுகத்தில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 14 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர். கைதான மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் துறைமுகத்தில் டோக்கன் வழங்கும் மையம் அருகே மீனவர்கள் புதனன்று திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு இலங்கை அரசுக்கு கண்டன கோஷங்களை முழங்கினர். மீனவர் பிரச்சினையில் மத்திய, மாநில அரசுகள் மெத்தனமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். கைதான மீனவர்களை 12ஆம் தேதிக்குள் விடுவிக்காவிட்டால் மாநில அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவர் தேவதாஸ் எச்சரித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை கட்சியினர் செய்துள்ளனர். திமுக தலைவர் கருணாநிதிக்கு புதனன்று 92வது பிறந்த நாளாகும். இதையொட்டி சென்னை CIT காலனியில் காலையில் மரக்கன்றை நட்டார். இதைத் தொடர்ந்து காமராஜர் சாலையில் உள்ள அண்ணா நினைவிடத்திலும் வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினார். பின்னர் அண்ணா அறிவாலயம் சென்ற கருணாநிதி தொண்டர்களை சந்தித்து வருகிறார். அவரிடம் கட்சியினர் வாழ்த்துக்களை பெற்றனர். கருணாநிதிக்கு அறிவாலயத்தில் சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகளை கட்சியினர் செய்திருந்தனர். பிறந்த நாளை முன்னிட்டு புதன் மாலை 6 மணிக்கு ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதில் கருணாநிதி சிறப்புரையாற்றுகிறார். வேதாரண்யம் அருகே கஞ்சா பதுக்கிய வழக்கு தொடர்பாக மத்திய ஆயுதப்படை போலீஸ் கைதானார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வேட்டைக்காரனிருப்பு பகுதியில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பாண்டியன் என்பவருடைய வீட்டில் 15 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். பாண்டியனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வேதாரண்யத்தில் பணியாற்றும் மத்திய ஆயுதப்படையைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவருக்கு தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சந்திரசேகரை போலீசார் புதனன்று கைது செய்து வேதாரண்யம் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி தீனதயாளன் சந்திரசேகரை 15 நாள் சிறை காவலில் வைக்க உத்தரவிட்டார்.
டெல்லி வந்துள்ள அமெரிக்க ராணுவ அமைச்சருக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அமெரிக்க ராணுவ அமைச்சர் ஆஸ்டன் கார்ட்டர் 3 நாள் பயணமாக டெல்லி வந்துள்ளார். புதனன்று காலை டெல்லி இந்தியா கேட் பகுதியில் அமைந்துள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் அமைச்சர் கார்ட்டர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதையொட்டி அவருக்கு முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் உள்ளிட்டோரை கார்ட்டர் சந்திக்கிறார். சுனந்தா இயற்கையான முறையிலேயே இறந்ததாக சான்று தரும்படி நெருக்கடி வந்ததாக டாக்டர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் எம்பியுமான சசி தரூரின் மனைவி சுனந்தா புஷ்கர் கடந்த ஆண்டு டெல்லி நட்சத்திர ஹோட்டலில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். சுனந்தா சாவின் மர்ம முடிச்சுகள் அவிழாத நிலையில் சுனந்தாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்த எய்ம்ஸ் மருத்துவமனையின் தடயவியல் துறை முன்னாள் இயக்குநர் டாக்டர் சுதீர் குப்தா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டாவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். சுனந்தா இயற்கையான முறையில் இறந்ததாக சான்றிதழ் வழங்கும்படி தனக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டதாகவும் அவ்வாறு சான்று தர மறுத்தபோது தான் முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசால் பழிவாங்கப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் அதிர்ச்சி தகவலை சுதீர் குப்தா வெளியிட்டுள்ளார். போலி பிரேத பரிசோதனை அறிக்கை தயார் செய்ய எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் MC மிஸ்ராவும் அப்போது மத்திய அமைச்சராக இருந்த சசி தரூரும் சதி செய்ததாகவும் டாக்டர் சுதீர் குப்தா குற்றம் சாட்டியுள்ளார். சுனந்தா சாவு தொடர்பாக டெல்லி போலீசார் இந்த ஆண்டின் துவக்கத்தில் கொலை வழக்கு பதிவு செய்ததோடு சசி தரூரிடமும் விசாரணை நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. நில மசோதா தொடர்பான பார்லிமென்ட் கூட்டுக்குழுவில் இருந்து விலகுவது குறித்து சில எதிர்க்கட்சிகள் ஆலோசித்து வருகின்றன. காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பால் நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவில் இடம்பெற்றுள்ள சில சர்ச்சைக்குரிய அம்சங்கள் குறித்து ஆராய பார்லிமென்ட் கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. அலுவாலியா தலைமையிலான அக்குழுவில் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் அண்மையில் 3வது முறையாக நில ஆர்ஜித அவசர சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது. நில மசோதாவை பார்லிமென்ட் கூட்டுக்குழு ஆராய்ந்து வரும்போது அது தொடர்பான அவசர சட்டத்தை பிறப்பிப்பது கூட்டுக்குழுவை அவமதிக்கும் செயல் என காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் கருதுகின்றன. மத்திய அரசின் செயல்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கூட்டுக்குழுவிலிருந்து விலக 3 உறுப்பினர்கள் முடிவெடுத்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதை உறுதிப்படுத்திய மார்க்சிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கூட்டுக்குழுவிலிருந்து விலகுவது பற்றி தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். RK நகர் இடைத்தேர்தலில் புதனன்று வேட்புமனு தாக்கல் துவங்க உள்ள நிலையில் முதல்வர் ஜெயலலிதா 5ஆம் தேதி மனு தாக்கல் செய்கிறார். RK நகர் சட்டசபை தொகுதிக்கு ஜூன் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதற்கான வேட்புமனு தாக்கல் புதன்கிழமை தொடங்கி 10ஆம் தேதி வரை நடக்கிறது. தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் தண்டையார்பேட்டையில் உள்ள சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலகம் 4இல் தேர்தல் அதிகாரி சௌரி ராஜனிடம் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். சென்னை மாநகராட்சி தலைமையகமான ரிப்பன் மாளிகையிலும் வேட்புமனு தாக்கல் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வேட்புமனுக்கள் பரிசீலனை 11ஆம் தேதியும் மனுக்களை வாபஸ் பெற ஜூன் 13ஆம் தேதியும் நடக்கிறது. அதிமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஜெயலலிதா 5ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெயலலிதா விடுதலையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ததில் அரசியல் காரணம் இல்லை என்று காங்கிரஸ் விளக்கம் அளித்துள்ளது. அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான நாராயணசாமி செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா விடுதலையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ததில் காங்கிரசுக்கு எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை என்றார். சட்ட விதிகளின் அடிப்படையிலேயே மேல்முறையீடு செய்ய கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் நாராயணசாமி கூறினார். மணப்பாறை அருகே பட்டாசு குடோனில் ஏற்பட்ட தீயில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. திருச்சி மணப்பாறை பொது தெரு சாலையில் தனியாருக்கு சொந்தமான கட்டடத்தில் பட்டாசு குடோன் ஒன்று இயங்கி வருகிறது. இந்த குடோனில் நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் குடோனில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. பயங்கர சத்தத்துடன் பட்டாசுகள் வெடித்தன. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் பட்டாசு பொருட்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் உட்பட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. புதிய சாலை பாதுகாப்பு சட்டத்தை கைவிடக் கோரி விழுப்புரத்தில் வாகன பழுது பார்ப்போர் நலச்சங்கத்தினர் உண்ணாவிரதம் இருந்தனர். புதிய சாலை பாதுகாப்பு சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அந்த சட்டம் அமலுக்கு வந்தால் தமிழகத்தில் மோட்டார் தொழிலில் ஈடுபடும் 7 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அதனால் அந்த சட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் தமிழ்நாடு அனைத்து மோட்டார் வாகன பழுது பார்ப்போர் சங்கம் சார்பில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. இதையொட்டி மெக்கானிக் ஷெட்டுகளை மூடிவிட்டு அதன் உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரையில் நடைபாதை வியாபாரிகள் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடற்கரையில் வாராவாரம் துப்புரவு பணியை மேற்கொள்ள நடைபாதை வியாபாரிகள் முடிவு செய்தனர். அதன்படி வியாபாரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கடற்கரையில் கிடந்த குப்பைகளை அகற்றி அப்புறப்படுத்தினர். கடற்கரைக்கு வந்த பொதுமக்களிடம் சாப்பிட்ட பிறகு குப்பைகளை குப்பை தொட்டியில் போட வியாபாரிகள் கூறினர். வியாபாரிகளின் தூய்மை பணிக்கு நகராட்சி நிர்வாகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. லஞ்ச வழக்கில் IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு ஆதிதிராவிட மாணவர் விடுதியில் பணியாற்றிய அதியமான் என்ற பட்டதாரி ஆசிரியரிடம் இடம் மாறுதலுக்காக 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறை நல அலுவலர் துணைவேந்தரை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை செவ்வாயன்று விழுப்புரத்தில் உள்ள ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கின் முக்கிய சாட்சியான தமிழ்நாடு உள்ளாட்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி
ஆஜராகி துணைவேந்தர் மீது வழக்கு தொடர அனுமதி வழங்கியது குறித்து சாட்சியம் அளித்தார். நீதிபதி சுந்தரமூர்த்தி சாட்சியத்தை பதிவு செய்தார். இதையடுத்து வழக்கு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அருகே கோவிலில் 63 அடி உயர முருகர் சிலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த இரும்பை கிராமத்தில் உள்ள ராஜராஜேஸ்வரி நகரில் செந்தில்வேலன் திருக்கோயில் உள்ளது. இங்கு தெற்கு திசையை பார்க்கும்படி 63 அடி உயர முருகர் சிலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதையொட்டி மூலவர் முருகர் சிலை, வள்ளி, தெய்வானை சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. தொடர்ந்து யாக பூஜை மற்றும் சிறப்பு மகாதீப ஆராதனை நடைபெற்றது. இக்கோவிலில் தான் தெற்கு பார்த்து செவ்வாய் ஸ்தலம் அமைந்திருக்கிறது. புதுச்சேரி கூடப்பாக்கம் ஸ்ரீ தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் நடந்த கருட சேவை வைபவத்தில் பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர். வைகாசி விசாக நிகழ்ச்சியை முன்னிட்டு பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடந்தது. நவதானியங்களுடன் யாகசாலை பூஜையும் நடத்தப்பட்டது. பின்னர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி வீதி உலா வந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தங்கத்தின் விலையில் புதனன்று சவரனுக்கு 56 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 20,472 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,559 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 1 கிராம் 41 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,625 ரூபாயாக இருந்தது. நடிகை வித்யா பாலனுக்கு அகமதாபாத் பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டத்தை வழங்கியுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை தலைமையிடமாக கொண்டுள்ள ராய் பல்கலைக்கழகம் பிரபல ஹிந்தி நடிகை வித்யா பாலனுக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கியுள்ளது. இந்திய சினிமாவுக்கு வித்யா பாலன் ஆற்றிய சேவையை பாராட்டி இந்த பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. பட்டத்தை பெற்ற பின் வித்யா பாலன் பேசுகையில், இனி தன்னை டாக்டர் என அறிமுகப்படுத்துவார்கள் என்று நினைக்கையில் பெருமையாக இருப்பதாக வித்யா பாலன் கூறினார். வித்யா பாலனின் திரைப்படங்கள் பெண்ணுரிமையை வலியுறுத்தும் விதமாக அமைந்திருப்பதாக ராய் பல்கலைக்கழகம் புகழாரம் சூட்டியுள்ளது. I'm deeply grateful to Rai University for this honor, and I'm extremely proud to be receiving the Honorary Doctor of Arts. Oh my God, that sounds that sounds very big. I had never imagined that I'd be standing here, that I'd be introduced as Dr. Vidya Balan someday, or maybe